Zone 1 சியோன் மலைப்பகுதி மக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள். கடவுள் முதல்ல மரம் செடி கொடி அனைத்தையும் படைத்து ஆசி வழங்கினார். அதுக்கு பிறகு நீங்கள் பழுகி பெருகுங்க அப்படின்னு சொல்லி உழைப்புக்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார். இயற்கையை இக்காலத்தில் அழிச்சிட்டு வராங்க. யாரும் அழிக்கக்கூடாது, இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கை தான் நம்மளுக்கு பலம் தருறது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் இயற்கைங்கிறத டாப்பிக்கை எடுத்தோம். உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் ஆண்டவர் ஆசி வழங்குவார் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணி இயற்கையை அழிக்கக்கூடாதுங்கிறது. இரண்டாவது கார்மேல் மலைப்பகுதி. எங்களது கருத்து அமைதி. உழவன் சேத்துல காலை வச்சாதான் உலகில் அமைதி நிலவும், உலகில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். உழவன் உழைக்கிற சம்பாத்தியத்தை நிலத்தில் போடுறதுனால அவர் உணவு நமக்கெல்லாம் கொடுக்குறாரு. அதனால தான் உலகில் அமைதி நிலவும். அதனால் முடிஞ்சவரை எல்லாரும் சாப்பாட்டை வீணடிக்காமல் பார்த்துக்குருவோம். உலகில் அமைதி நிலவுவதற்கு உழவர்களுக்காக நாம் முடிந்த அளவு ஜெபிப்போம், முடிந்தளவு நம்மளுடைய ஒத்துழைப்பை கொடுப்போம். அவர் தான் எங்களோட நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கு வந்துள்ள அனைவருக்கும் குருவானவர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்களது மைய கருத்து, கடவுள் இயற்கையை படைத்த பொழுது அனைத்தும் செழுமையாகவும் அனைத்து உயிர்வாழினங்களும் நல்ல ஒரு செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியினால், தொழிற்சாலைகளின் சில கழிவுகளினால் அனைத்தும் மாசுபட்டு உயிர்வாழினங்கள் அனைத்தும் அழிந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை பண்டிகை வந்திருந்தாலும் ஆனால் அனைத்து மதங்களும் இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரே விழா என்பது இந்த பொங்கல் திருவிழா மட்டும்தான். எனவே இங்கு அனைவருக்கும் எங்கள் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எங்களது இனிய நெஞ்சார்ந்த பொங்கலின் வாழ்த்துக்கள். இது ஜோன் நம்பர் 4 பகுதி மோரியா மலைப்பகுதி. யோவான் அதிகாரம் 14 அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதன்று. இந்த கோலத்தோட அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்க டாபிக் வேற்றுமை ஒற்றுமை இயற்கை சமாதானம். இதில் தாய் உள்ளம் கொண்ட தமிழ்நாடு. ஒரு தாய்கிட்ட அப்படி தான் நம்மக்கிட்ட அமைதி ஒற்றுமை சமாதானம் ஒரு தாயால் மட்டும்தான் நமக்கு தர முடியும். அந்த மீனிங் தான் இதில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இது ஜாதி மதம் மொழி கரெக்டு. இந்த 3 பேரும் இந்த 3மே நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, இல்லை அப்படின்னா நம்மளால் ஒரு அமைதியான உலகத்தை படைக்க முடியும். நெக்ஸ்ட் என்னதுக்கா இந்த இந்தியா இது தியாகம். இந்த ஆரஞ்சு கலர்ன்றது தியாகம், இந்த வெள்ளை நிறம்ன்றது ஒரு அமைதி, இந்த பச்சை நிறம்ன்றது ஒரு இயற்கை பசுமை. இதை சுற்றி இருக்கிற இந்த மஞ்சள் கலர் எப்பயுமே நம்ம ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டாக மங்களகரமாக இருப்போம். ஸோ அதை குறிக்கிறதுக்காக இந்த மஞ்சள் கலர் போட்டிருக்கோம். இந்த 3 மதங்களையும் குறித்து இந்த பொங்கல் திருநாள் அப்படின்றது ஒரு தமிழர் திருநாள். ஓகேங்களா? இதனால் இந்த 3 மதமுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன்ஸ் தான் இது பண்ணணும், முஸ்லீம்ஸ் தான் பண்ணணும் அப்படின்றத, பொங்கல் எல்லாருக்குமே தமிழர் திருநாடு, இயற்கை உழவர்கள் செய்கிற பொங்கல் அது. ஸோ அதை மீன் பண்ணி இதை ஃபுல்லாக போட்டிருக்கோம். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய பகுதி நெபோமலை பகுதி, எண் 5. இது நாங்கள் இயற்கையை மையப்படுத்தி வச்சுருந்தாலும் இதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதாவது கிராமப்புறங்களில் 2 பொங்கல் செய்வாங்க, வெண்பொங்கல் செய்வாங்க, சக்கரை பொங்கல் செய்வாங்க. அது அடிப்படையாக வச்சு 2 பானை வைத்திருக்கிறோம். இதை வேறு ஒரு கருத்தாகவும் சொல்லலாம். தந்தை ஒரு பானை, தாய் ஒரு பானை. அப்போ பிள்ளைகள் கரும்பு போல இனிமையாக இருப்பார்கள் அப்படின்றத மையப்படுத்தியிருக்கோம். இயற்கை அப்படின்னும் போது பஞ்சபூதங்கள் சொல்கிறோம். ஆனால் பஞ்சபூதங்கள் மட்டும் இயற்கை இல்லை. இன்று நம்ம பார்க்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நெற்பயிர்களாக இருந்தாலும் சரி, மரம் செடி கொடிகள் மயில்கள் உயிரினங்கள் எல்லாமே இயற்கை தான். ஆனால் இன்றைக்கி அதை அழிச்சிட்டு வரோம். இதெல்லாம் பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் மையப்படுத்தி நாங்கள்
புள்ளி வைத்து கோலம் போட்டிருக்கிறோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழர் திருநாளும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இது தாமரை எதுக்காக வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா, நம்முடைய தேசிய மலர் தாமரை. இந்த பொங்கல் திருநாளில் தேசம் முழுவதும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காகவும், இந்த சமாதான புறாவானது உலகம் முழுவதும் சமாதானத்தோடு வாழ வேண்டும், போர் வன்முறைகள் ஒழிய வேண்டும் என்பதற்காகவும் இக்கோலத்தை வரைந்திருக்கிறோம். எங்களது ஜோன் 6 ஒரேபு மலைப்பகுதி. அனைவருக்கும் வணக்கம். பகுதி 7 தாபோர் மலை பகுதி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். துன்பத்தை துயரத்தை போக்கும் போகி திருநாளில் மனிதத்தை சமத்துவத்தை வழங்கும் தை முதல் நாளாம் அறுவடை பெருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இயற்கையிலே உயர்ந்த இயற்கை மனிதன்தான். மனிதன் தன் அறிவு நுட்பத்தால் எவ்வளவு செயற்கைகளை உருவாக்கினாலும் இயற்கை தான் அவனுக்கு கை கொடுக்கும். அதை உணர்த்தும் விதமாக இயற்கையையும் எம்மதமும் சம்மதம், மனிதம் மதங்களால் உருவானது அல்ல, மனிதத்தால் மதங்கள் உருவாக வேண்டும் என்பதை வலியுறுத்த, எம்மதமும் சம்மதம் என்பதை வலியுறுத்த இந்த 3 சமய கோயில்களையும் நாங்கள் வரைந்துள்ளோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். எங்களோட கோலத்தோட தலைப்பு வந்து இயற்கை, அமைதி, ஒற்றுமை. நாடு ஒற்றுமையாகவும் இருக்கணும், மதமும் ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் வரைஞ்சிருக்கோம். 3 நாட்டோட தேசிய சின்னத்தை வரைஞ்சிருக்கோம். ஒன்று இந்தியா, 2வது பர்மா, நம்ம தாயகத்தை அங்கே போயிட்டு நம்ம தமிழ்நாடு திரும்பினதால் அங்கே உள்ளது போட்டிருக்கோம், ஐஸ்லாண்டு. 3 நாடும் ஒற்றுமையை குறிக்கிறதுக்காக இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்ஸ் போட்டிருக்கோம். உழவரை ஞாபகப்படுத்தி பொங்கல் திருநாள் கொண்டாடுறோம். அதனால் பொங்கல் பானை போட்டு இயற்கையோடு வாழ்வோம், இயற்கையை நேசிப்போம், ஒற்றுமையோடு வாழ்வோம். வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம். ஒலிவ மலை பகுதி. ஆண்டவர் வந்து என்னுடைய சமாதானத்தை நான் விட்டு செல்கின்றேன் என்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் விட்டு சென்ற சமாதானத்தை வந்து நம்ம மையப்படுத்தி வாழணும். அந்த சமாதானத்தை வந்து நம்ம எல்லாருமே மனித நேயம் அப்படின்ற அந்த பண்பை முதன்மையாக கொண்டு எல்லாமே ஒரே கரங்களாக இணைந்து செயல்பட்டாதான் இந்த உலகத்தை வந்து தாங்கி பிடிக்க முடியும். அதனால் அமைதியை குறிக்கிறது வந்து உலகமும் அது கீழே இருக்கிற அந்த கரங்களும். அடுத்து வந்து தேசிய ஒற்றுமை. கடவுள் வந்து சொல்லியிருக்காரு, தனக்கு தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. அதே போல் எல்லா மதத்தையும் நாம் மதித்து போற்ற வேண்டும். அப்படி இருந்தால் தான் இந்த சமுதாயத்தில் வந்து நம்ம வாழ முடியும். அதற்காக தேசிய ஒற்றுமை, அதை காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ரேஷன் கடையில் கொடுத்த புடவை கட்டியிருக்கோம் இன்றைக்கி. இது வந்து கல்வாரி மலைப்பகுதி, 9வது மலைப்பகுதி. அதுக்கப்புறமா இயற்கையை நேசிப்போம். அங்கே இயற்கை வந்து மாசுபட்டிருக்கு. இயற்கை மாசுபடுறதுனால பலவிதமான இயற்கை சீற்றங்களுக்கு வந்து நம்ம ஆளாகிறோம். இயற்கையோட கோபானிக்கு நம்ம ஆளாகிடுறோம். அடுத்து பொங்கல். விவசாயத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் கொடுத்த அந்த இயற்கைக்காக நன்றி செலுத்தும் விதமாக இந்த பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். அனைவருக்கும் போகி பொங்கல், தை பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:7. இப்போது எங்களோட கோலத்தில் நாங்கள் என்ன சொல்ல வந்திருக்கோம்னா, 2ஆக பிரிச்சுருக்கோம். முதல்ல இங்கே இருக்கிறது கருப்பு கலரில் இருக்கிறது, ஆரஞ்சு கலரில் இருக்கிறது, வெள்ளை கலரில் இருக்கிறது, பச்சை கலர் இருக்கிறது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புறாக்கள். இந்த புறாக்கள் எல்லாம் ஒவ்வொரு மனுஷனோட தன்மையை குறிக்கிது.
ஓகேங்களா? இப்போது இந்த புறா இந்த பக்கம் இருக்க புறா என்னன்னா சுயநலத்தோடு இருக்குது. சுயநலம், பொறாமை, வன்மை, சண்டைத்தனம் இது எல்லாமே வந்து கொண்டு இருக்குது. ஸோ அது என்ன நடக்குதுன்னா முழுக்க சுயநலத்தோடு இருக்கனால அந்த பானையில் இருக்க தண்ணியை வந்து காட்டனால் பஞ்சால் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுது. அப்போ என்ன ஆகுது, பஞ்சம் உள்ளே போகும்போது உள்ளே இருக்க தண்ணியை பஞ்சும் அப்சர்வ் பண்ணிடும். பஞ்சும் செல்ஃபிஷ் ஆனது, சுயநலத்தோடு இருக்கக்கூடியது. அதனால் அதுக்கும் தண்ணி கிடைக்காம கீழே இருக்க யாருக்கும் தண்ணி கிடைக்காம மொத்தமாக பாழாக போயிடுது ஊரே. ஸோ சுயநலம், பொறாமை, வன்மம், சண்டையை நம்ம விதைச்சோன்னா நம்மளும் வந்து வீணாக தான் போகிறோம். அடுத்து இந்த பக்கம் வர்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயற்கை, ஒற்றுமை, அமைதி, சமாதானம். இந்த மூணு புறாக்களும் அதான் செய்யுது. ஒற்றுமையாக சேர்ந்து அவங்க வந்து கல்லை வந்து அந்த பானைக்குள்ளே போடுறாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து வெளியே சுரந்து வரனால கீழே இருக்க கிராமம் மக்கள் எல்லாருக்கும் செழிப்பாக இருக்காங்க. அதுதான் வந்து இந்த பக்கம் இருக்கிற எங்களோட இது குறிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த பானையிலேருந்து பொங்கி வந்த தண்ணியினால் கீழே இருக்க வேரில் பட்டு அது மேலே வந்து மரமாக செழிப்பாக வந்துருச்சு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே உறிஞ்சிருச்சு. தண்ணி வந்தால் தானே கீழே ரூட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இது வளர முடியும். அதனால் அது வரலாமல் இங்கே வந்து அழுகி போயிடுச்சு, அழிவை குறிக்குது. ஸோ தராசு கடைசியில் பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த தராசு கீழே போயிருக்கு. இதுவே மேன்மையாக இருக்கும். ஸோ நம்ம இயற்கையோடு இணைந்து ஒற்றுமையாக, அமைதியாக, சமாதானமாக வாழ்ந்தோன்னா நம்ம வந்து சந்தோஷமாக வாழ முடியும்.